ஆதிக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழுக்குதவி ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழுக்குதவி நாராயணர் வாதம் நாவினில் வந்துதிக்க தந்தை நன்னும் என்று சொல்லி வீணில் பாட வந்தருள் வைகுண்ட சுவாமியே ஐயா சிவ சிவ ஆதிகுரு மூலகுரு ஐயா ஆதிகுரு மூலகுரு அகிலம் தந்து பரமகுரு மகாகுரு யோக குரு ஐயா மண்ணங்கு நிறைந்த குரு பூரணத்தின் ஞான குரு ஐயா வெட்டணத்தில் தெய்வ குரு படைத்து நிறைந்த குரு ஐயா படைத்து நிறைந்த குரு ஐயா பாலன் வடிவான குரு நாதகுரு நல்ல குரு ஐயா நாதகுரு நல்ல குரு ஐயா நாட்டில் வந்து நம்ம குரு சன்னியாசி குரு ஐயா சுவாமி வைகுண்ட குரு எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் ஐயா இருந்து புத்தி சொல்லும் குரு சுவாமி தோப்பு பதிதனிலே ஐயா ஜோதி உரு கொண்ட குரு குருபரனை நெஞ்சில் வைத்து குருபரனை நெஞ்சில் வைத்து இல்லிசையில் கரைபடிப்போம் அதற்கு துணையாக ஐயா எங்களோடு ஒருவராக நீரிருந்து பாட்டுக்கு பாட்டெடுத்து தாரும் அருமையா நாவில் வந்து நல்ல தமிழ் நீ பாடு நாட்டில் உள்ளோர் காண வேண்டும் பண்பாடு வில்லிசையில் நல்லிசையாய் நீயாது உள்ளடிமை தொழில் போக்கும் சொல்லாது ஆயிரத்து 833 அதாவது 1008 மாசி 20 திருமாலும் திருமகளும் திரண்ட ஒரு பரம்பொருளாய் கோடிச்சூரிய சுத்த பிரகாசமாய் திருச்செந்தூர் கடலிலே உதித்து திருமண வைபதி என்னும் சுவாமி தோப்பிலே மனு அவதாரமாக வந்தவரே ஐயா வைகுண்ட சுவாமி நல்லது. அவர் பெயர் சொல்வது மனசுக்கு நல்லது, மிக மிக நல்லது. அவர் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் இருந்து புத்தி சொல்லி வருகின்றார். மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிரினைக்கும் ராச உயிர்க்கும் பள்ளி உயிர்க்கும் பை உண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள்
ஐயாவை வைகுண்டரின் அருள் நூல் பிரம்மமாகவே காட்டுகிறது. சரி, ஐயா வைகுண்ட சுவாமியின் கதையை அவரது அன்பு சீட அரிகோபாலன் எழுதிய அகில திரட்டையும் வைகுண்ட சுவாமியின் திருவாக்கு அருள் நூலையும் ஆதாரமாக கொண்டு பாடிடுவோம் பாடிடுவோம் பரமன் வைகுண்டர் கதை. கூட்டிடுவோம் கூட்டிடுவோம் உலகை ஒன்றாய் கூட்டிடுவோம். காட்டிடுவோம் காட்டிடுவோம் தர்மபூமி காட்டிடுவோம். வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் ஓர் நினைவாய் வாழ்ந்திடுவோம். வைகுண்ட சுவாமியின் அவதார பூமி தட்சிண பூமி. அது எங்கே இருக்கிறது என்றால், எங்கேயும் இருக்கிறது 56 தேசம் என்று சொல்வார்களே, அதிலே ஒன்று. வரலாற்று ரீதியிலே பார்த்தால் சரி, குமரி ஆற்றுக்கும் பக்துள்ளி ஆற்றுக்கும் இடையிலே இருந்த நாடு. அது இப்போ எப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? எப்படி அம்மா? சுவாமிதோப்பு என்று அழைக்கப்படுகிறது. அழகான பேரம்மா. அதாவது குமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரிக்கு அருகிலே ஒரு அழகான சிறிய ஊர். சரி, பக்தி பயிர் வளர்க்கும் ஆன்மீக வெளிச்ச பூமி. அதை சுற்றியிருந்த நிலப்பகுதிதான் தட்சிண பூமி என்று அழைக்கப்பட்டது. அகிலத்தெட்டு அதை எப்படி சொல்லுகிறது என்றால், எப்படிமா சொல்லுகிறது? சீரான கன்னியவள் சீரான கன்னியவள் குமரி வளர் தட்சணமே. மூன்றான ஜோதி அது உறைந்திருக்கும் தட்சணமே. அகத்தீஸ்வரர் அருமங்கே அமர்ந்திருக்கும் தட்சணமே. தானுமலையானவரும் தாமதிக்கும் தட்சணமே. அணுவும் சீர்காழியம்மை அணுவும் சீர்காழியம்மை அருள் வருவும் தட்சணமே. நீ சேவினை தீர நீ சேவினை தீர நீராடும் தட்சணமே. சிவ 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 சிவா ஒளி வளரும் தட்சணமே. அச்சமில்லா பூமி அழகுபதி தட்சணமே. வைகுண்ட அவதாரம் அறம்பளிக்கும் தட்சணமே. ஒரு ரூபாய் அகிலமெல்லாம் ஒரு ரூபாய் அகிலமெல்லாம் உரிமிக்கும் தட்சணமே. தட்சணம் எங்கும் போற்றும் ஒரு நட்சடலம். அதாவது யுகங்கள் தோறும் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க ஆண்டவன் அவதாரம் எடுத்த போதெல்லாம் சரி அவருக்கு உடலாக இருந்து அறம் வளர்க்க உதவியதால் அரு நட்சடலம் என்று போற்றப்படுகிறது. ஓஹோ, அப்படியானால் இங்கே பொய்யும் களவும் பித்தலாட்டமும் அநியாயம் செய்வதற்கு உதவியாக இருக்கின்ற உடல்களெல்லாம் பொய் உடல்கள். பிறந்தது இறந்தது, தோன்றியது மறைந்தது, அவ்வளவுதான். அவை வந்து போனதற்கு எந்தவித தடயமும் இல்லை. ஆனால் தட்சிணத்தில் வந்த திருமாலின் நல்லுடலோ வரலாற்றிலே தடம் பதித்து வளர்ந்து வருகிறது. 10 அவதாரம் என்று சொல்லுகிறார்களே, அந்த பாதையை அமைத்து தந்த பெருமை அதற்கு உண்டு. ஆசையுள்ள மனதினிலே அழுக்கு